ஹலோ ஆல், சூப்பராக மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு, வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் அரைச்சதை போட்டுட்டு, தக்காளி 2 தக்காளி போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா 2 போட்டுட்டு, புதினா கொத்தமல்லி தழை உப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்ச கறியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி எடுத்துருப்போம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி போட்டுட்டு நல்லா கலரிட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மட்டன் கிரேவி செய்யலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மட்டன் மசாலா எல்லாம் கலரிட்டு கறி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போது மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பெப்பர் போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம மட்டன் கிரேவி ரெடி. பிரியாணியோட மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா அடி தூளாக இருக்கும். பாய், லவ் யூ ஆல்.